Hi viewers, இன்னைக்கு நம்ம மெனுல எடுத்துக்கிறது ஒரு ரசம். ரசம் அப்படினாலே ஹெல்தி தான். பட் அதை இன்னும் நல்ல ஹெல்தியா பண்ணா அது என்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம்னு பாப்போம். இஞ்சியை யூஸ் பண்ணி ரசம் பண்றோம். ஏன்னா நம்ம ரசத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. பட் இந்த இஞ்சியில பண்றது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா இந்த இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செரிமானம். வாங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பஞ்சியான வித்தியாசமான இஞ்சி ரசம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஸோ இந்த இஞ்சி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் அதில் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இஞ்சி சாறு எடுத்து தான் நீ பண்ண போகிறோம். அதை எப்போ ஆட் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே குக்கிங்க்கு போயிடலாம். இந்த ரசத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாசி பருப்பை வேக வச்சு அந்த தண்ணியும் அந்த பருப்பு தான் பேஸாக வச்சுக்கிறோம். ஸோ அதனால் ஒரு குக்கரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப் பாசி பருப்பை கழுகி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் இந்த பருப்பு வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. இந்த பருப்பு வந்திருக்கும். அது கூலாகி நம்ம குக்கர் திறக்கிறதுக்குள்ள அந்த இஞ்சியை வந்து தோலை சீவி அரைச்சு அதில் எப்படி சாறு எடுத்து அதை ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அந்த இஞ்சி அரைச்சிட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி அந்த இஞ்சி சாறை எடுத்து வச்சுக்கிறோம். அது இந்த ரசத்துக்குள்ள ஒரு பேஸ். இப்போ நம்ம இஞ்சி அரைச்சி தண்ணி சேர்த்து வடிகட்டி சாறை எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம தக்காளியை வெட்டிட்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். 5 நிமிஷத்தில் ஈஸியாக அந்த இஞ்சி ரசத்தை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெய் சூடாகி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10லேருந்து ஒரு 15 கருவேப்பிலை, நம்ம பொடியாக வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இந்த ரசத்தில் ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னா ரசத்துக்கு சாம்பார் பொடி சேர்க்குறோம். ஏன்னா இந்த இஞ்சி ரசத்துக்கு இந்த சாம்பார் பொடி காம்பினேஷன் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் சாம்பார் பொடி இருந்தாலும் பரவாயில்ல, சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது நல்லா குக் பண்ணிடணும். அந்த பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா நல்ல இது பேஸ் வந்து நமக்கு குக் ஆயிடணும். ஸோ இந்த ரசத்தில் முக்கியமானது இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். எதை எப்போ சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசம், நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசம், இந்த ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை இப்போ சேர்க்குறேன். ஸோ இந்த புளி குக் ஆகிட்டு இருக்கிறப்பே தேவையான அளவு பொடியை வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி,
ஸோ இப்போ நம்ம புளி ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாசிப்பருப்பு தண்ணி, ஸோ நம்ம பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி இதில் சேர்த்துங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு, அதாவது உப்புலாம் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே. உப்பு கொஞ்சம் பத்தாது, ஸோ கொஞ்சம் சால்ட் இப்போது சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சாறு, அடியில் வந்து ஒரு செடிமெண்ட் இருக்கும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி ஆஃப் பண்ண ரசத்தில் ஃபைனலாக நம்ம சேர்க்குறோம். பார்த்தீங்களா, அந்த இஞ்சி கீழே இருக்கிற அந்த படிஞ்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு அருமையான ஹெல்தியான இஞ்சி ரசம் ரெடி. எதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சி சாறு சேர்க்கணும் அப்படின்னா, இஞ்சி சாறு சேர்க்குறப்பே அடுப்பு எரிஞ்சுதுன்னா அந்த கசப்பு தன்மை ஏறும், ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம பண்ண ரசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். அருமை. அந்த இஞ்சி வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மற்ற எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம், பட் ஆனால் அந்த இஞ்சி ஃபைனலாக சேர்க்குறப்போ அந்த இஞ்சி ரசத்துக்குள்ளே அந்த இஞ்சியோட டச் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான ரசம், இந்த செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சோர் த்ரோட்டோ, ஒரு இருமலோ, காஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.